என்னது இது? அதிலே தின்னு எடுத்துனா கழுவி வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துவிடு. ஆமா எடுத்து விடுமாம்மா, கழுவிக்கலாம். அப்படியே கழுத்துறேன். இங்கேருந்து கொண்டு போகணும்ல. இந்த இடத்துல விட்டுமா? அதில் விட, அந்த தண்ணியில் விட. அதிலே கூட தண்ணியில் விடுமாம்மா, எல்லாம் சுரண்டி கழுவி எடுத்துட்டு போயிடலாம். கழுவி நக்கி போட்டேன், பூசை போட்டு ஆயுத பூசி அன்னைக்கு அப்படிதான் விட்டு ஆளாளுக்கு வணங்கி வச்சிருக்கிறீங்க. ரீப்ரோ வாட்டர் நான் 1/2 மணி நேரமா அதை எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்க அந்த பரம்பு? எந்த பரம்பு? எரிச்செல்லாம் அதெல்லாம் தூக்க முடியல. அதெல்லாம் போன வரைக்கும் உடச்சி போட்டோம். உன் காய்ச்சலுக்கு இதை அங்க போடா போடுவாங்க. அதெல்லாம் அழைச்சவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, தள்ளிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆனந்தன் இன்னைக்கு ஃபேஷன் பை கேஜுவல் மாட்டிருக்காப்புல. கேஜுவல் வச்சுக்கிட்டே ரொட்டாட்டரில் ஓட்டுறது. நான் அந்த மூஞ்சி பார்த்துக்கணும். கறிக்கடை பாய் அடுத்து கேஜுவல் மாட்டி என்னமோ ரோட்டில் உருட்டிட்டு போகணுங்கிறாரு. என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா நல்லா புது போல்ட்டா கொளுத்து. ஏய் சும்மாறா ஏடி அடியா, நீ சும்மா ஏன்னா தேஞ்சு போச்சா இல்லை இவ்வளோதானா? பாரு ஓட்ட மாறுதானே, இத்தனை ஒடுக்கு இருக்குது. உனக்கு எடுத்துட்டீங்க எல்லாத்தையும். இதை சொல்லிட்ட ஆமாம்மா, ஃப்ரெண்டுங்களுக்கு எதுக்கு டீசலு? எங்கே டீசலு காணும் நமக்கு? பைத்தியம். ஆமாம் சேர் ஓட்டமாக இருக்குமாம்மா. சரி ரைட்ரா. நான் தூக்கணும், நான் இடிக்கதாடி. அங்கே ஒரு போல்ட்டு மட்டும் போட்டு விடுப்போம் அப்படின்னு எங்கள் மாமா சொன்னாங்க. செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா குடிக்கிறோம். வெல்கம் யூ. அவர் யூ கைஸ். என்ன சம்மந்தம் இல்லாமல் அவர் இன்னொரு தாத்தா பண்ணு வரல. என்னது செக்கில் சுத்தமான உருட்டு அப்படிம்பாரு. அதான் 2 பேரும் போல்டு டைட் வைக்கிறீங்க. ஏதோ வயக்காட்டில் புடையிட்டு வீல் விழுவாருந்தா சரி. வயக்காடனா ஓட்டுறீங்க? இல்லை மேட்டுக்காடு பருத்தி காடு ஓட்டுறோம். சரி நான் சேத்துக்காடுன்னு நினைச்சேன். ஆமா 48 பிளேயர் ரொட்டாட்டர் வருது. 52 இதுக்கு சேர் ஓட்டுறதுக்கு 58 ரொட்டாட்டர் வருது. 52 சேர் ஓட்ட. என்னடா ரொட்டாட்டரியா அந்த மட்டத்துக்கு? கரெக்டாக சொருவு. பொரட்டா கரெக்டாக சொல்லுங்க. பொரட்டாவை கரெக்டாக சொல்லுங்க. அது போய் நீ மாஸ்டர் கிட்ட தான் சொல்லணும். பாக்ஸ் வாங்கி வெல்ட் வச்சிட்டீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருந்தோம், அது கட்டாயி போச்சு, டைட் வச்சு. டே அங்கேருந்து வை, இப்போ மேலே தூக்கி எல்லாம் வச்சுக்கலாம். மாப்பிள்ளை இங்கேருந்தே கை விட்டு பிடிச்சிக்குவோம். மாப்பிள்ளைக்கு தம்பி வேணுமாட்டும். ஏன் உன் தம்பி சின்ன தம்பியை பிடிச்சா? ஏ வீடு டென்ஷன் பண்ண இதுவும் கேட்காதுல்ல. கட்டிங் வேறு போடணும். கட்டிங்க அம்மா இந்த நேரத்தில் வந்து 100 ரூபாம்மா. என்ன கட்டிங் போடுறியா? நீ கட்டிங் போடுற முகரம் இல்லையே. இறக்கி ஒன்றா பண்ண அவ்வளோ டைட் வச்சுட்டியா? என்ன பண்ண எதுவுமே பண்ணாத பெரிய தெரியுது. அதாவது சாக்கியை ஏற்ற வேண்டும். எங்கே இருக்கணும்? சாக்கியில் தான். சாக்கியில் தான். ஏமாம்மா இந்த மாதிரி வீல் போட்டோம்னா டயர் வாங்கி போகிற செலவு மீறி தான். பஞ்சரா வாதுடா. வை 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 வாணா ரைட் வை. வாணா மாப்பிள்ளை வீடியோ எடுக்கலாம். மாப்பிள்ளை எல்லாம் கட் பண்ணாத. இல்லா
கிளைமேட் செமையாக இருக்குல்ல. நான் இன்னும் டைட் பண்ணா இப்போ தூக்குடா. போதும் இந்த ஐட்டம், இதுக்கு மேலே தூக்க போறீங்க. மாஸ்டர் வந்துட்டாருல, மாஸ்டர் வந்துட்டாரு. சும்மா இருக்கிறத பார்த்தா கண்டபடி திட்டு வரல, கம்பெடுத்து சுத்துங்க. மாஸ்டர் மாஸ்டர் வந்துட்டாருல, மாஸ்டர் வந்துட்டாரு. சும்மா இருக்கிறத பார்த்தா கம்பெடுத்து, சும்மா இருக்கிறத பார்த்தா திட்டுவாரு, கம்பெடுத்து சுத்துக்கல. மாஸ்டர் வந்துட்டாரு. மாஸ்டருக்கு ஒரு ஜூமிங் வச்சு வேண்டியதான். திருப்பி போடுவேன். அப்புறம் நம்ம வண்டியில் மட்டும் விட்டுக்கிட்டு ஆட்டுற டயர் இடிக்காது இடிக்காது இடிக்காதுடா. அது எங்க டயர் கிட்ட வரும். விடு ரிவேஸ் விடு. அதெல்லாம் திறப்பு கட்டாவாதரா. ரிவேஸ் விட்டு அதில் கட்டாட்டி என்னவா? அது என்ன வாட்டர் கேன் எடுத்து மாட்டி வச்சுக்கறாம நீ என்ன மோதிரத்தையே விட்டு குடிப்ப? சார் நான் ஒண்ணு நீ டென்ஷன் ஆகாம போ. நீ பேட்டி மடிச்சிட்டு. ஷோ கடவுளே. விடு. ஏய் வண்டி நேரா தான் இருக்குது. ரிவர்ஸ் விடு. விடு. கட் பண்ணதாவல நீ அங்க சைனை பார்த்து ரிவர்ஸ் விடு. ஓகேன்பா. இது பழைய மாடல். இது 2 பேர் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். இப்படி மாறு. யாருங்க இப்படி மாத்து. போ போலாம் போ. கட் பண்ணாத நேராக விடு. நேர் பண்ண ஸ்டாரிங்க. அப்படியே விடு. பாரு கோணையாக தான் இருக்குது ஸ்டாரிங்க. போடா வச்சு மெதி. தூக்க இப்படியா பாரு. இவங்க போய் சேருவாங்க. சேருவீங்களாடா? எண்டில் ஏகுது. நான் இப்போதான் ப்ரோ அது என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கிறானுங்க பாருங்களேன். ஆனந்த நான் ஓடுறேன். நான் ஓட்டா வா.
போயிட்டா அவன் ஏன்டா நிக்கிறாங்க? நீ போமாப்ல, நாம தான் மாமனை பார்த்து எடுத்துட்டு போ. ஹலோ, நீ போய் அங்கே ஓட்டுற, இங்கே இடம் வீடியோ எடுத்துட்டு போடா. என்ன மாமா இழுத்துட்டு போவையா? ஹலோ அக்கா, விரச்சு விடுங்க, வர சொல்கிறேன். விரச்சுட்டியா? விரச்சுட்டியா? சரி, அனுப்பிடுறேன். முன்னாடியே விட மாட்டீங்களா? இதுதான்ப்பா நம்ம ஃபீல்டு. தண்ணி வழியை விட்டு வச்சுக்கிறாரு அவர். வெட்டாரு, ஆனால் கண்ணு தெரியல. எந்த சந்திரக்கிறாருன்னு கண்ணு தெரியல காட்டுக்காரரு. வண்டி ஃபீல்டு வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சிறு வினாடிகள் தான். தண்ணி இருக்குதுன்னு விட்டு எடுத்து விட்டாலாம் நப்பி வச்சு கடை உனக்கு திறக்கிறாங்கய்யா. கடை அதெல்லாம் வெட்டி போடு, உள்ள அதெல்லாம் வெட்டி உள்ள போடு. அதாவது மாப்பிள்ளை வந்து நின்றுட்டான். ஆளி மண்டைய மாதிரி. இறங்க இறங்கடா. இருக்கான்னு ஒன்றுக்குது. எறும்பு கடிக்குதுடா. அதெல்லாம் பிரிச்சாச்சு போ. போதும் நிறுத்து. ஆனந்த ரிட்டன் போகும்போது இந்த பிள்ளை இந்த 4 மாதிரியும் உள்ள இழுத்துக்கா. ரிட்டன்லாம் போகிறதெல்லாம் இல்லை. அப்புறம் இங்கேயே இப்போ டயர் எடுத்து மாட்டிக்கிறதா? அப்படியே ஓடிட்டு போயிருந்தா. இன்னொரு அடுத்த காடு இருக்குதா? இல்லை, ஏன்னா வீட்டுக்கே அப்படியே ஓடிட்டு போயிருவியா? இல்லை, அடுத்த காடுக்கு தான். சரி, கால் மணி போயிடும். இந்தா நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட. அங்கே வச்சு எதோ உடச்சி விடாத. இதுக்கு பின்னு அதை இறக்கி விடு, கையை இறக்கி விடு. பின்னு அதெல்லாம் காலத்தில் பரம்புன்னு சொல்லி கடைசி பரம்பு எடுத்துட்டு வந்துட்டானா? ஒரு 20,000 ஆறு மாதிரி ஓட்டி விட்றாங்க. இந்த 3 பேர்த்திட்டையும் ஒரு காணோம். எங்கே வேணாலும் போ. பின்னுடா இருக்குது.
அந்த மண் வலிக்கணும்னா எடுத்து கீழே தான் போடணும்டா. மண் வலிக்கணும்னா இதை எடுத்து கீழே ஓட்டையில் போட்டால் தான் அச்சுமா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுமா இது அதை எடுத்து கீழே போடு. அப்போ தான் கேஜில் மட்டத்துக்கு வரும். கை செட் இல்லைன்னா மண்ணை எடுக்காதுடா. இந்த இறங்கலாம் அப்புறம் இறக்கி இல்லையா இறங்கலாம் அதை எடுத்து போட்டுக்கா. ஓ அவ்வளோதான். வேறு அந்த கீழே ஓட்டில் எடுத்து போட்டால் இந்த கேப் வராது. அது கட்டுண்டா போடா இருக்குது காட்டுக்குது போ. இது டைட் பண்ணாது மட்டை கொண்டு எப்படி டைட் பண்ணு மேலியா? ஏத்து ஆஹா ரொம்ப போயிடுச்சு. ஒரு மரம் குறை. இதுக்கு மேலே நிறம் போது பார்த்துக்கிட்டு எந்த பக்கம் இருக்குதுன்னு அதுக்கு ரொம்ப ஆயிடுச்சு. ஏன்னா மாப்பிள்ள இன்னைக்கு கிளம்பலையா இன்னும்? ஏன்னா அந்த கவர் அன்னைக்கு எதுக்கோ சொன்னீங்க, இப்போ இதை மாட்டி வச்சிருக்கிறீங்க. அது அப்படியே மாட்டிக்கிட்டே இருக்கட்டும் போ. கீழே எடுத்து ஒட்ட இதில் சும்மா இது ஒரு ஒயரிங் பண்ணி நீட்டாக பண்ணணும். இப்போ இனிமேல் தான் மெக்கானிக் பார்க்கணும் ஒயரிங் பண்ணுறதுக்கு. கேமரா பிடிச்சிருக்கிறேன். நீ முக்கியமாக அந்த 2 கையும் கழட்டி போட்டுரு, வண்டியில எடுத்து ஓட்டாத. ஏன்னா அதை காலத்தாங்கன்னா காலப்பே மாட்டேன். சென்டர் கை இருக்குதா அங்கே? அங்கே காலப்பையில கிடக்குது. சரி போமா இப்போ பாய். இடத்துக்கு நீங்கள் காற்று வரட்டு. இது வர வரைக்கும் மாப்பிள தேவை. அவ்வளோதான். இன்னுமே உனக்கு என்ன வேலை? ஏன்னா முட்டுகள் அங்கே இருக்குது. அவன் எதுக்கடா பேக்குறான்? சேர் அடிச்சு விடும்டா, தூக்கி சொறி விடு. ஆனந்த பரம் தூக்கு. போ. இதுதான் ஃபஸ்ட். ஏன்னா அந்த காவு கொடுப்பாங்களே எலுமிச்சு பழம் அந்த ஓகேன்பா. இன்னைக்கு தான் ஆனந்த் சேர் இறக்கியிருக்கிறான். சேர் அளவு சேர் தான், ஒன்றும் பெரிய சேர்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு பரம்பு கொடுக்கும் மாதிரி இதை ஒரு அடி அடிச்சுட்டு தரேன் அப்படின்னா. சரி ஓகே, நமக்கு நாளைக்கு தான் தேவை. சரி அதுங்காட்டியும் அடிச்சுட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சிடும் பாருங்க. அந்த வண்டி மாட்டி தூக்குறது இவன் வண்டியில் தான் மாட்டலான்னு ஐடியா பண்ணோம் ப்ரோ. ஆனால் வந்து இவனது வந்து 3.5 இன்ச்சுக்கு ஒரு ஓட்டை போட்டாங்க பெட்டில். அதனால் நம்ம பெட்டு துவக்கிற மாதிரி இல்லை. இல்லைனா நம்மளது மாட்டிட்டு தூக்கிட்டு வந்துருக்கலாம், ஈஸியாக போயிருக்கும். இது வண்டியில் வர பெட்டு சின்னதாக போச்சு, அதனால் அது செட் ஆகாத போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லோடு எப்படா இப்போ பிரேக் வச்சா ஐயில் போனால் லோடு போனால் என்ன ஆகி போயிடும்? எங்கள் வயக்காட்டில் கொண்டாந்து விட்டுருந்தோம்டா ஒன்று. லோ தேடுக்கே வண்டி போகல, செகண்டு போட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம் பாரு. ஐபஸில் ஓட்டிகிட்டு இருக்கிறான் ப்ரோ. நாம் நான் ஓடுற ஃபீல்டெல்லாம் எப்படி லோ தேடுக்கே வண்டி செத்து சுண்ணாம்பாகுது. இவன் ஐபஸில் ட்ருன்னு ஓட்டிக்கிறான். இது மிஞ்சி போனால் ஒரு பிடிச்சி தான் இறங்குது. பார்க்கும்போதே தெரியுதில்ல உங்களுக்கு. இவனதெல்லாம் மேட்டுக்காடு ஃபீல்டு, நம்மளதெல்லாம் வயக்காடு ஃபீல்டு. இதெல்லாம் பெருசாக 5 கிலோ போட்டிருக்க மாட்டாங்க ப்ரோ, கலப்பையில் மட்டும்தான் ஓட்டிருப்பாங்க. நான் பருத்தி ஓரளவுக்கு ஃபீல்டு நல்லா வந்துருக்குது பாருங்க. பருத்தி உங்களுக்கு இது பருத்தி காடு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியவில்லை. ஆனால் ஓரளவுக்கு பருத்தி வந்துருக்குது. ஆனால் மண் இறங்கலை, இந்த அளவுக்கு மேலாவல் இருக்குது. அதனால தான் ஆனந்துக்கிட்டேன்னு சொன்னேன், எங்களுக்கு மாதிரி ஒன்று போட்டுக்காடா சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வண்டி தூக்குறத ஒன்று போட்டுக்கிட்டே வச்சுக்காங்க, செட்டாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாம் ரொட்டாட்டர் தான் சேர் ஓட்டிட்டுக்கிறான். அப்புறம் இந்த காட்டுக்காரர் வந்து கேஜியில் தான் ஓட்டணும்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் தலைவர் கேஜியில் மாட்டிக்கிட்டான்.
தண்ணி எடுத்து விட சொல்லு, தண்ணி எடுத்து விட சொல்லு. எப்படி கறந்துக்கிட்டு போகிறான் பாருங்க. 2 சால் ஓட்டி பரம் போட்டால் அப்படியே கூழு மாதிரி போயிடும் நண்பா. அந்த அளவுக்கு தான் இருக்குது காடும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. வெயில் எந்த போடுதே. நம்மளுது இன்றைக்கி வேலை டல்லு ப்ரோ. எல்லாம் பயிர் நடுறதுக்கு எல்லாம் சனிக்கிழமை வருதில்ல, அதனால் வந்து ஆளுங்கள்லாம் டிமாண்டு. ஓட்டி போட்ட காடே வந்து நடாக கிடக்குது. அதனால் வந்து நிறைய போட்டால் காஞ்சி போயிடு, சரி இப்போ மண் டைட்டாகி போயிடுன்னு எங்கள் சைடுக்காரருக்கு ஒரு மனசு கஷ்டம். ஸோ அதனால் வந்து எப்படி சொல்கிறது, நாளைக்கு தான் ஒரு ஃபீல்டு ஓட்டணும். நம்மளோட வண்டி இன்றைக்கி ஸ்டாப் பண்ணி நிறுத்தியாச்சு. ஆனந்து பார்த்தீங்களா வேலை எப்படி போய்க்கிறானே. இது மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லோரும் வேலை பிடிப்பாங்க. தூரம் தூரமாக வேலை பிடிப்பாங்க. டேய் வாடா, நானும் வரேன். டேய் வயிறு ஓட்டி பண்ணிக்கிட்டு இப்படி ஓட்டா அப்படி ஓட்டான்னு சொல்கிறதில்ல. முடிச்சா சாரி நேராக போகாதுடா. அப்படி போகுது அங்கே மாதிரி அந்த பக்கத்தை அவுட்ரு புரியா, கேஜுவல் அவுட்ரு போடுறான் அந்த பக்கம். இங்கே எங்கடா வர இந்த பக்கம் வாடா, அந்த வீலை பாடுறா. அப்படி சொல்லுறியா? இங்கே பார்க்காத அந்த வீலை பாரு, இங்கே தான் பார்க்குறேன். ஓட்டு பார்த்து என் கேஜுவலாக வாட தெரியாது. இந்த ஆயில் வேற வச்சா கூட கடிக்க தெரியாது. அது உள்ள விட்டுரு புடி, அதை ஒழுங்கு பண்ணிக்கோ. எத்தனை பெண்டு எங்கடா அவ்வளோ தூரத்தில் இருக்குது கேஜுவல் விட்டுரு. புட்றா இதில் புட்றா அப்படியே. அப்போ தான் இது 2 வெட்டு போடும். நீ ஒரே வெட்டில் தப்பிச்சு போகலான்னு பார்க்குறேன். 2 வெட்டு போட்டால் தான் உழவாகும். வேறு பாரம்ப போட்டீங்கன்னா கூலாகி போயிடும் இந்த மண்ணெல்லாம். ஓட்டு 3 சால் ஓட்டு இல்லை 4 சால் ஓட்டு. அப்போ தான் சேரு போகும்னு சொல்லி ஓட்டி மட்டும் 4 அங்கே ஒரு இவருதேவா மாமனது அதே. ஹலோ ஓகே, நம்ம அந்த மாதிரி ஓட்டி வச்சுக்கிறான். நாய் கரண்ட மாதிரி கரண்ட் வச்சுக்கிறான் கையில். கேட்டால் அப்போ தான் இன்னும் 4 சால் நான் ஓட்டவும் வரோம். சேரு ஓட்ட தெரியாதவனா எதுவும் காட்டினவனா விட்டான்னு தெரியல. நீங்களாம் ரொட்டேட்டரில் ஓட்டுற ஃபேமிலி, ரொட்டேட்டரில் ஓட்ட வேண்டியதான். எங்கே ஜாயின் பண்ணி விடுத்து நான் ஓட்டி தர மாட்டோம். ஒரு பக்கமாக இருக்கு, நீ சும்மா தான் நிற்கிறது, வேலையும் இல்லை. அதுதான் ஒரு 5000 பணம் கொடுக்கணும் மாட்டேங்கிறேன். ஓட்டினவங்களாம் அவுத்துட்டான் 5000 பணம். என்ன தெரியறதுக்கு, என்ன தெரியறது? பத்து வச்சு சமாளிக்குதுப்பா. நல்லா ஓடி ஆடி பண்ணி மணல் ஓகே நண்பா. ஐஸ் பாய்ஸில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இதுக்கே தண்ணி பத்தலை. இவன் எங்கே போய் ஓட்ட போகிறான்? அந்த மூளை நல்லாவே பள்ளம். கிட்டத்தட்ட நெஞ்சோடு வயல் இவன் நிறவரத்துக்கு 4-5 மணி நேரம் பண்ணி விடுவான் ப்ரோ. வயல் தெரியுதா உங்களுக்கு? இந்த மூளையில் எந்த அளவுக்கு தண்ணி தெரியுதா உங்களுக்கு? அப்படியே பாரு, இந்த பக்கம் தண்ணியே இல்லை. இந்த வயல் நிறவணும்னா குறைஞ்சது 4-5 மணி நேரம் ஆகும். மூளை ஃபுல்லாக ஏற்றணும், அந்த பக்கம் வரப்பு ஏற்றணும். வரப்பு ஏற்றினா தான் வயல் மட்டம் கட்டினா சரியாக இருக்கும். வேண்டிய பள்ளமாக இருக்குது. சரி, ஆனந்த் இதுலேயே ஒரு 7 டயர் இருக்குது இந்த வயலில். வேறு வயல் ஓட்டணும்னு தேவையில்ல. அதனால் இதை ஓட்டு நேரவனாகவே வேலை முடிஞ்சிடும். பார்க்குறதுக்கு தான் ப்ரோ அப்படி இவ்வளோ சேர்த்து அந்த தலைவலிருந்து தலைவை கொண்டு போகாட்டியும் வேண்டிய நேரம் ஆகும். அடிக்கு மேலே பள்ளம் போல.
ஃபுல்லாக ஹை பஸ்லேயே ஓட்டுறோம் ப்ரோ. லோ தேர்லாம் இல்லை, ஹை பஸ்லேயே ஓட்டுறோம். இங்கே தான் இறங்கவே இல்லையே. மேலே சுரண்டன மாதிரிலாம் ஓடி இருக்குது. இறங்கினா கூட வண்டி லோட் ஆகும். அதில் வந்து வந்து இன்ஜின் நல்லா இருக்குது ப்ரோ. என்ன மிஞ்சி போட்டிருந்தா ஒரு 4,000 தான் ஓட்டிருப்பான். ஒன்றும் பெருசாக ஓட்டல. செகண்ட் ஹேண்டாக தான் எடுத்தாப்புல 3000 இருந்துச்சு. இப்போ மிஞ்சி போனால் ஒரு 5000 ஓட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 7-8 என்னோடய கணிப்பு ஓடி இருக்கும். அவ்வளோதான். நம்மளுது இது மாதிரி 3 மடங்கு ஓடி போயிடுச்சு. இப்போ தான் நம்ம பைசன் போய் அதிகம் எடுக்கிறதில்ல. இந்த 585 எடுத்ததுலேருந்து. அதுக்கு முன்னாடி 585 தான் முக்கால்வாசி ஓடிச்சு. ஆள் நடந்து வராப்புல. ஒதுங்கறையே வச்சு மெதிக்கிட்டாங்க. இவனெல்லாம் வந்து இப்படி ஐபஸ் ஓட்டுறவங்களாம் கொண்டாந்து வயக்காடு பாட்டில் விடணும் ப்ரோ. நான் ஓட்டுற சைட்டு மாதிரி விடணும். இப்படி சங்கடிக்கக்கூடாது. இன்ஜின் சங்கடிக்கிறான். கேட்டால் அது யாரும் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குதுக்கு மாதிரிங்கிறான். இந்த பருத்தி மாதிரி இது மாதிரி ஓட்டுற ஃபீல்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பம்பர் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பானட்டு மேலே அடிக்காதுன்னு வச்சுக்காங்களேன். இந்த பம்பர் இல்லாதனால எல்லாம் பானட்டு மேலே அடிக்குது. ஒழுக்கிற மேலே எடுத்துட்டு போயிட்டோம். அப்புறம் உங்கள் ஏரியாலாம் சேர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ப்ரோ? இனிமேல் தான் வந்து சேர் ஓட்டணுமா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. எங்கள் சைடெல்லாம் சேர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னொரு 3 மாதத்தில் பயிர் அறுவடை பண்ணிடுவாங்க. இன்னொரு 10 நாள். நான் கிட்டத்தட்ட ஒரு ஏரியா முடிச்சிட்டேன். இன்னொரு ஏரியா இருக்குது பிச்சைமலை. இன்னும் கையை வைக்கல. அது ஒரு 30-40 மணி நேரம் ஓடும். அது ஓடிட்டா சேர் இந்த வருஷம் முடிஞ்சது. கதம் அப்புறமேட்டு என்ன வேலை? ஒன்றும் பெரிய வேலையே இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு சேர் நெல்லங்கட்டை தான் ஃபஸ்ட்டு வரும். அண்ணன் மட்டும் அப்புறம் மேட்டுக்காடு தட்டி சுற்றுற மாதிரி இருந்தால் மேட்டுக்காடு வரும். இந்த வேலை வந்தால் தான் ப்ரோ. அதுக்கு மேலே வேலை எதுவும் இல்லை. ஒரு அகராதி பாரு. இங்கிறது ரிவேர்ஸில் போயிட்டுக்கிறான். திமிர்றா உனக்கு. பாருங்க, ஐபஸ்லேயே ரிவேர்ஸ் போயிட்டான். அங்கே போயிட்டான். இப்படி நொக்குனா அந்த வண்டி என்னத்துக்கு ஆகுது? வண்டியை போட்டு படுத்தி இருக்கிறான் ப்ரோ. ஐபஸ்லேயே டர்ரு பின்னாடி போகிறான், பின்னாடி வர்றான். நான் ஓட்டுறதுக்கும் ஆனந்த் ஓட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க நண்பா. மறக்காமல் சொல்கிறேன் கமெண்டில். இவங்க ஃபீல்டுக்கும் நம்ம ஃபீல்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்கள். என்ன வேகம் ஓட்டுறான் பாருங்க. ஓகேன்பா, நாமளும் வேறு வேலை வருது. நாமளும் வேறு வேலையை போயிட்டு பார்ப்போம். இதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம பொழப்ப டங்குவார் டான்ஸ் ஆடிடும். அதனால் இவன் ஓட்டி ஒரு வழியாக நிறுவிட்டோம். சரி, ஐபஸ்டே தான் பாவபட்சமே பார்க்க மாட்டேங்கிறான். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ அனைவரும் சந்திக்கிறேன். ஓட்டி முடிக்கிட்டோம். நாமளும் போயிட்டு ஒரு ரொட்டாட்டர் ஒரு 2 மணி நேரம் கூப்பிட்டுருக்குறாங்க. போயிட்டு அதனாச்சும் பார்ப்போம். என்ன வேலை பண்ணிக்கிறேன்? ஏய், ஆக்சியல் கட்டாய பேர் கொஞ்சம் விட்டு அழுத்துறா.
விளையாட்டு பண்ணுறான். அஜித்தா இருந்து அப்படி பிரேக் அடிச்சு வச்சுட்டான் வைக்காடு பட்டில். நான் கண்டபடி திட்டியே போடுவேன். இது மேட்டுக்காடு மண்ணுங்கிறதுனால சுற்றின ஓட மேலே வளர்க்குறதுனால சுற்றிக்கும் ப்ரோ. அதெல்லாம் முழங்காலம் தாளத்தெல்லாம் அப்படி ரவுண்ட் அடிச்சு சுற்றினோம்னா ஆக்சில் பலாருன்னு விட்டு போயிடும். ஓகேன்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், டேக்கர் மிஸ்டர்.